ஓகே. பேர் என்ன? Anthony. ஓகே. வணக்கம் ஆண்டோனி. வாங்க, வெல்கம் டு மை ஷோ. ஐ அம் சொல்லுங்க. உங்கள் ரோசி. ஓகே, இன்னைக்கு ஒரு விஷயத்த பத்தி நம்ம வந்து டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம்னு தான் உங்கள கூப்பிட்டுருக்கேன். ஸோ எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்த வந்து நீங்க சொல்லுங்களா? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, ஏஐ வந்ததுல ஏஐ வந்து நல்லதா? கெட்டதா? அது எது வந்து ஓகே ஏஐ கண்டுபிடிச்ச காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு நல்லது கூட இருக்கா? கெட்டது கூட இருக்கா? இன்னொன்னு ஏஐனால வேலை வாய்ப்பு திட்டம் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அத பத்தி நீங்க வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம கருத்தூசி மன்னன் யாரு? உங்கள் ஆண்டோனி. ஆண்டோனி அவர்களை அன்போடு ஷோக்கு அழைக்கின்றோம். ப்ரோ Okay. என்ன கேள்வி எனக்கு மறுபடியும் சொல்லுங்க. நான் ChatGPT கிட்ட கேட்டுக்கிறேன். வேறங்க ஏஐ வந்து பல ஏஐன்டுங்க. ஏஐ ஏஐ ப்ரோமோட் அப்படின்னா பண்ணுவோமே. வந்து உங்க மைண்ட்ல வர்றது என்னவா நீங்க நினைக்கிறீங்க? ஏஐனாவே ChatGPT தான் ப்ரோ. ChatGPT, Gemini இதெல்லாம் ஏஐ கேட்டகரி. இதுதான் ஏஐனா இதுதான் ப்ரோ. இப்போதைக்கு ஸ்டூடெண்ட் மத்தியில இருக்கிறது ஏஐ. நீங்க பெரிய அளவுல யோசிச்சீங்கன்னா ஏஐ எவ்வளவோ டெவலப் ஆயிருச்சு ப்ரோ. இண்டஸ்ட்ரியல் வாய்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டடி வாய்ஸ் வந்துட்டு டாக்டர்ஸுங்களே வந்துட்டு ஏஐ யூஸ் பண்றாங்க ஆப்ரேட் பண்றதுக்கு அப்படின்ட்டு. சோ எல்லாம் ஏஐ கலந்து இருக்கு அப்படிங்கிறீங்க. ஓகே, ஸ்டடி ஓகே படிப்பு சம்பந்தப்பட்டனா படிப்புல என்னென்ன விஷயம் வந்து ஏஐ வந்து உதவி செய்யுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ரோ ஒரு 2000 to 2010 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ. நம்ம படிக்கிறது ஒரு நோட்ஸ் வேணும்னா நம்ம புக் அலசுவோம். சரி ஒரு 2010 to 2012, 2013, 2016 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டாவே கூட வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் கூகுள ட்ரை பண்ணுவோம். யாஹூ, அது விக்கிபீடியா அப்படின்னு போய்க்கிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு இது எதுக்குமே வேலை இல்லாம போச்சு ப்ரோ. எதுக்கு எடுத்தாலும் ChatGPT. அதுவும் வந்துட்டு டைப்லாம் இல்ல. பேசி அனுப்பி விடுறாங்க. அதுவும் திரும்பி பேசி பதில் சொல்லுது. அப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட் மத்தியில இது வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்குது. ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகாம, புக்க போட்டு அலசிக்கிட்டு, கூகுள்ல போட்டு தேடிக்கிட்டு, அவங்களுக்கு தேவையான விஷயத்த கரெக்ட்டா அது வந்துட்டு அக்யூரேட்டான ஒரு ஆன்சர் குடுக்குது நம்மளுக்கு. சோ அந்த ChatGPT வந்து படிப்பு வைஸ் வந்து நல்ல ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் திங் ப்ரோ. ஓகே. ஓகே. ஏன் ஏன் என்ன சுத்தியான விஷயத்துல என்னோட ஃப்ரெண்டோட தம்பிக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஹோம் டியூஷன் போட்டு அவங்க வந்து அந்த பையன படிக்க வச்சாங்க. ஆனா அந்த பையன அந்த ஹோம் டியூஷன்ல இருக்கிற சார் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க தெரியலனா ChatGPT கேளுங்க அப்படிங்கிறப்ப, ஓகே அங்க ChatGPT இந்த மாரி இத பழக்குறது வந்து ஒரு ஒரு டீச்சரா இருந்து நீங்க ChatGPT கிட்ட கேட்டு படிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தெரியலனா இம்மீடியேட்டா ChatGPT வாங்க அப்படி போய் பாருங்க அப்படிங்கிறது வந்து நீங்க நல்லதா கன்சிடர் பண்ணீங்களா? இல்ல கெட்டது ப்ரோ அப்படிங்கிறீங்களா? நீங்க நம்ம டைம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு தெரியாட்டினா என்ன பண்ணுவோம்? நம்ம சீனியர்ஸ் கிட்ட கேட்போம், டீச்சர்ஸ் கிட்ட கேட்போம். ஓகே. இப்ப வந்துட்டு எல்லாம் ChatGPT கேட்டுறாங்க. ஈஸியான ஒரு அக்சஸா இருக்குது. அது நம்ம ஒரு கைடன்ஸா தான் எடுத்துக்கணும்னு தவிர, அது நம்ம ஒரு சீட் கோட்டா எடுத்துக்க கூடாது. நம்ம எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கோ, இல்ல வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு அது ஒரு சீட் கோட்டா நம்ம யூஸ் பண்ணாம, ஜஸ்ட் ஒரு கைடன்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் ப்ரோ. அது நீங்க வந்துட்டு உங்க சீட் கோட்டா யூஸ் பரீட்சைக்கு படிக்க போறீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க வெளியில வேலைக்கு போகும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாம போகும் ப்ரோ. ஓகே. சோ ஸ்டடி வைஸ் வந்து இவ்ளோ ஒரு நன்மை இருக்கு ஏஐல வந்து நீங்க சொல்றீங்க. ம். ஓகே, வொர்க்குன்ட்டு வந்துட்டா வேலை செய்யற ஆளுங்களுக்கு, இப்ப ஜூனியர்ஸ் போறாங்க, புதுசா இன்டர்னுக்கு வேலைக்கு போறாங்க. அவங்கள மாரி ஆளுங்களுக்கு ஏஐ என்னென்ன உதவி செய்யுதுன்னு நீங்க ப்ரோ நினைக்கிறீங்க? இப்போ உள்ள இப்போ உள்ள டைம்ல நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ்ங்க, நியூ ஜாயினர்ஸ் முக்கியமா இந்த ஆஃப்டர் கிராஜுவேட் நியூ ஜாயினர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு ஒரு இமெயில் டைப் பண்றதுக்கே ரொம்ப ப்ரொஃபஷனலா டைப் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ, அப்ப இந்த ChatGPT இருக்கக்குள்ள, நம்ம அதுகிட்ட என்ன நம்ம சொல்லப் போறோம், நம்ம ஒரு நார்மல் பேசிக் ஹியூமன் லாங்குவேஜ்ல நம்ம பேசுறோம்னா, அது ப்ரொஃபஷனல் வேல நம்மளுக்கு வந்துட்டு அத எடுத்து குடுக்குது. நம்ம அத அப்படியே காப்பி பண்ணி, லைட்டா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி, அப்படியே சென்ட் பண்றாங்க அப்படியே இமெயில. ஸோ, இது வந்துட்டு மாவு பூசுறானுங்க. ஆ மாவு பூசுறானுங்க. இது வந்துட்டு ஓகே. இத வந்துட்டு இவனுங்க 2 to 3 இயர்ஸ் அப்படியே இத செஞ்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஓகே. பெட்டர் நம்ம இப்போ உள்ள அந்த நியூ ஜெனரேஷன் அத லேர்ன் பண்ணிக்கணும் ஏஐ கிட்ட இருந்து. அதையே நம்ம ஒரு நம்மளோட லேசிக்கு அது ஒரு ஆப்ஷன் ஓகே, ஆயிரக்கூடாது. என்ன பயனா வந்து இதுல நீங்க சொல்றீங்க? வேற வேற ஏதாவது ஒரு பயனா நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ புதுசா வேலைக்கு போறாங்க. ஒரு ஐடி இது இதுலயும் இப்ப வேலைக்கு போறாங்க. சோ அவங்கள மாரி ஆளுங்களுக்கு என்ன பயனா வந்து இந்த ChatGPT இது வந்து உதவும் அப்படின்னு சொல்ல ப்ரோ வர்றீங்க? புதுசா வேலைக்கு போறவங்க பிரைவேட் செக்டார்ல வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி வந்துட்டு ஒரு இமெயிலுக்கு ரியாக்ட் பண்ணணும், எப்படி வந்துட்டு அங்க பிரைவேட் செக்டார்ல வேலை செய்யணும்னு யாருக்குமே தெரிய போறதில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால. பட் ஓகே. இந்த ChatGPT கிட்ட இவங்க வந்துட்டு இந்த இத எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு கைடன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் வேலை செஞ்சு கத்துக்கிற எக்ஸ்பீரியன்ஸ இந்த ChatGPT இருந்து இவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ChatGPT அப்படி இருக்கிறது ஓகே. இது ஒரு மட்டும் தான் இருக்கா? இல்ல வேற ChatGPT மாரி என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு ப்ரோ தெரிஞ்சது வரைக்கும் ஏஐல கொஞ்சம் சொல்லுங்க. வந்துட்டு நெறைய இருக்குது ப்ரோ.
ப்ரோ. ஓகே. ஜெமினி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ChatGPT இருக்குது. ஓகே. வேற வந்துட்டு இந்த நோவா ஏஐன்னு ஒண்ணு இருக்குது. ஒரு ப்ரோ இப்ப நீங்க ஒரு ஃபோட்டோ வெப்சைட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓகே நீங்க வந்துட்டு ஒரு படம் எடுக்க போறீங்க. ஓகே. உங்களுக்கு சீன் பை சீன் நீங்க ஃபோட்டோ கிரியேட் பண்ண போறீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஜெமினி யூஸ் பண்ணலாம். ஓகே. நீங்க சொல்றது அத அப்படியே கிரியேட் பண்ணி சோ ஒரு ஜெமினி ஃபோட்டோவா கொடுக்கும். வந்து ஓகே குட் அப்படிங்கறீங்க. குட் ஃபார் ஜெனரேட்டிங் தி பிக்சர்ஸ். ஓகே. இப்போ வந்துட்டு நீங்க ChatGPT எதுக்கு யூஸ் பண்ண போறீங்கன்னா, உங்க படிப்பு கைடன்ஸ்க்கு வந்து நீங்க ChatGPT யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. இப்போ வேலைய தாண்டி மணி ஏர்ன் பண்றதுக்கு ஏஐ வந்து உதவி செய்யுதா? கண்டிப்பா அத பத்தி ப்ரோ. நீங்க என்ன கண்டிப்பா நினைக்கிறீங்க? உதவி செய்யுது ப்ரோ. எப்படி? ப்ரோ இப்போ வந்துட்டு மலேசியால வந்துட்டு ஆம்பள இப்ப பையனை இப்ப நான் ஏமாத்தி அந்த உங்களுக்கு மாதிரி சொல்றியா? அது அப்புறம் வரும் ப்ரோ டிஸ்அட்வான்டேஜ்ல. இப்ப நம்ம அட்வான்டேஜஸ் பத்தி பேசுவோம். ஓகேவா? இப்ப ஓகே. நான் உங்ககிட்ட கேட்கிறேன். மலேசியால வந்துட்டு எந்த பிசினஸ் பீக்ல இருக்குது? எதுல நான் காசு போட்டா சின்னாங்க கிடைக்கும்? நீங்க நீங்க டக்குன்னு ஒரு பதில் சொல்லுங்க. எனக்கு டக்குன்னு இப்படி கேக்குறீங்க சம்பாதிக்கிறத பத்தி எனக்கு ஐடியா இல்லாம இருக்குது. அதே நீங்க இந்த கேள்வி ChatGPT கிட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கையில ஒரு டப்ளோ ரீபோ இருக்குது. ஆ. டோப்ளோ ரீபோ இருக்குது. அந்த காச வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு நீங்க ஏஐ கிட்ட கேட்டீங்கன்னா, அது ஒரு ஆப்ஷன் குடுக்கும் ப்ரோ உங்களுக்கு. ஏஐ வந்து பேசிக்கா வந்து பிசினஸ் கைட் பண்ணுது. பிசினஸ் கைட் பண்ணுது அது. ஓகே. ஏஐ பாய்ச்சி என்ன எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா அது உங்களுக்கு? நம்மளோட அறிவாளித்தனம் தான் ப்ரோ. அது சொல்ற விஷயத்துல நம்ம காசு ஓகே அது சொல்லுது. நீங்க வந்துட்டு டோப்ளோ ரீபோ வச்சிருக்கீங்களா? திகப்ளோ ரீபோ வச்சிருக்கீங்க. நீயா ஒரு கார் வாஷ் தொறக்கக்கூடாது. நீயா ஒரு சாப்பாடு கடை தொறக்கக்கூடாது. அது ஒரு கைடன்ஸா குடுக்குது. ஓகே. அத நம்ம தொறந்துருவோம். அது சொல்லி நம்ம தொறந்துருவோம். அதுக்கப்புறம் அது மேனேஜ் பண்ணணும். எப்படி மேனேஜ் பண்ணணும்? அது எல்லாத்தையும் அதுகிட்ட இருந்து நம்ம கைடன்ஸா எடுத்துக்கணுமே தவிர, அது முழுசா சொல்லிருச்சு நம்பி அது காசு சொல்லிருச்சு போடாத காசு அப்படின்னு வந்துரும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது ப்ரோ. சோ இத வந்து நம்ம பேசிக்கா ஏஐங்கிறது வந்து நம்ம நல்லதுக்குன்னு யூஸ் பண்ணோம்னா, அது வந்து நல்லதா தான் இருக்குதா? இல்ல நம்ம எப்படி ஏஐ இல்ல வந்துட்டு வந்து ஒரு மேலோட்டமாவே வச்சுக்கலாம் அப்படிங்கிறீங்களா? ஏஐக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பா போ முடியாது ப்ரோ. ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு அ அதிலயும் நெறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அட்வான்டேஜோட டிஸ்அட்வான்டேஜ் தான் கூட இருக்குது ப்ரோ ஏஐல. நெறையா பிள்ளைங்க வந்துட்டு இப்ப வந்துட்டு இடையில இந்த சூசைட் கேஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெறும் ஏஐ வச்சு அந்த பிள்ளையோட ஃபோட்டோவ மார்ஃபிங் பண்ணி, அந்த பிள்ளைங்கள வந்துட்டு அவங்க சூசைட் வரைக்கும் தூண்டுறாங்க. இதெல்லாம் ஏஐனால செய்யக்கூடிய விஷயங்க. ஓகே. வாங்க. ஒரு கப் அடிச்சுட்டு இப்ப வருவோம் வேட்டைக்கு. கேடு. பொறந்ததுல இருந்து தமிழனுக்கு கேடு மாரி ஏஐ வந்து என்ன கேடு வந்திருக்கு அப்படிங்கறத அதுதான் பார்க்க போறோம் நம்ம. ஏன் வந்து நான் இந்த கேட வந்து பதிவு பண்றேன் அப்படின்னா, என்ன நல்ல ஒரு விஷயம் கெட்டதா மாறுறப்பதான் அது கேடா இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க நல்லத பார்த்தப்ப உங்களுக்கு வந்து இவ்ளோ விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இன்னொரு செருப்படி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயம் ஏஐ செய்யுது. அவனை கண்டுபிடிச்சு அவன் தோலை உரிக்க போறேன். ப்ரோ இந்த ஏஐ பண்ற கேட பத்தி நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு எபிசோட் பத்தாது ப்ரோ. இன்னைக்கு ஏஐனால வேலை போனவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே. ஏஐனால வந்துட்டு சூசைட் பண்ணவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே. ஏஐனால வீட்ல பிரச்சனை வந்தவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே. சோ இந்த மாரி நம்ம ஏஐனால நடக்கக்கூடிய விஷயங்கள நம்ம வந்துட்டு அடுக்கிக்கிட்டே போலாம். ஓகே. சோ ஏஐனால ப்ரோ இப்ப வந்துட்டு மலேசியால வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்க்கு வந்துட்டு விலை அதிகமாயிருக்குது. எதனாலனா ஏஐ டாட்டா சென்டர்ஸ் நெறைய இடத்துல தொறக்கறனால, அவங்க அந்த டாட்டா சென்டர்ஸோட ஓனர்ஸ் ஏஐ அந்த சிஸ்டம் சர்வர் பில்ட் பண்றதுக்காக நெறைய பல்க் ஆர்டர்ஸ் பண்றாங்க. இந்த எஸ்எஸ்டி, ரேமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாம் பல்க் ஆர்டர் பண்ணக்குள்ள, ஓகே. எண்ட் யூசருக்கு வந்துட்டு பார்ட்ஸ் ஷார்டேஜ்னால விலை ஏறுது. ஓகே. சோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் ஆல் தி கெடுக்குறான் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விடுறான் bro கெடுத்து அவன். விட்டான். ஆ. ஓகே. இதுல பாதிப்பு இதெல்லாம் தாண்டி வந்து ஓகே ஏஐ வந்து இப்ப வந்தப்ப இது நல்லது அப்படின்னு இவ்வளவு தூரம் நம்ம பேசின பிறகு கெட்டது அப்படின்னு நிறைய பேர் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து வந்து ஏஐ வந்து கெட்டதுன்னு ஒரு கும்பல் வந்து ஒரு கோஷம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏஐ வந்து கெட்டது யூஸ் பண்ணாது இன்னும் கொஞ்ச நாள் மனிதனை அழிக்க போகுது. ஓகே உங்க லைஃப்ல ஏதாவது இன்சிடென்ட் வந்து இருக்கா? நீங்க வந்து ஏஐனால வந்து கஷ்டப்பட்டேன் ப்ரோ. ஏஐனால வந்து என்ன முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எதுவும்? ப்ரோ இந்த ஏஐன்றது ப்ரோ ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் இல்ல. அதுவும் ஹார்ட்வேர் இருக்குது. ஓகே. சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் வந்துட்டு இந்த பார்ட்ஸ் இருக்குது. அந்த காடியோட ஜாமாங்க வேலை செய்யற கம்பெனில வேலை செஞ்சாரு. அவரோட வேலை வந்துட்டு ரொம்ப சிம்பிள். அவருக்கு வயசாச்சு. சோ அவரோட வேலை வந்துட்டு ரொம்ப சிம்பிள். அந்த பார்ட் வந்துட்டு அந்த மிஷின்ல இருந்து இப்படி வரும். இவங்க இப்படி எடுத்து இங்க வச்சு அதுக்கப்புறம் அந்த பெக்கிங் பண்ற வேலை மட்டும் தான் இவங்க வேலை. சோ இந்த ஏஐ வந்துட்ட பிறகு ஏஐ பேஸ் பண்ண ஒரு மிஷின் ரோபோட் அவங்க வாங்குனதுனால இவரோட வேலை அங்க வந்துட்டு போச்சு. சோ அவரு என்கிட்ட சொன்ன விஷயம், வேலை எனக்கு போச்சு. இதுக்கப்புறம் நான் போய் வேலை செஞ்சா செக்யூரிட்டி வேலை மட்டும் தான் ஏன் செய்ய முடியும். அதுக்கு மட்டும் தான் வந்துட்டான் மனுஷன். தோத்துட்டான் ப்ரோ. தோத்துட்டான். தோத்துட்டான் ப்ரோ. அவரோட கஷ்டத்த நம்ம அங்க கேட்கக்குள்ள ப்ரோ. எந்த ஓகே ஓகே ஏஐனால வந்து வேலை போனவங்க இப்படிங்கிற பட்சத்துல யாருக்கு வந்து ஏஐ பாச்சா நீ மாற்றடா நீ மாட்ட போறடா அப்படின்னா
அப்படின்னா யார நீங்க வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லுவீங்க இந்த வேலை செய்யற கேட்டகரியில? நீங்க ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 படிக்கும்போது ப்ரோ கால்குலேட்டர் பாய்க்கலாம்னு சொல்லுவாங்க ஸ்கூல்ல. அப்ப 1+1 நம்மளுக்கு தெரிஞ்சா கூட நம்ம கால்குலேட்டர்ல தான் போட்டு டைப் பண்ணி பார்ப்போம். அதுதான் நான் இப்ப சொல்றேன். இப்ப வந்துட்டு ஏஐ கிட்ட இருந்து ஏன் லேர்ன் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? அது எத்தனை தடவை சொல்லியும் திருப்பி அதே கேள்வியை கொண்டு போய் அதுகிட்ட கேட்கக்குள்ள நீங்க முட்டாளா தான் இருக்கிறீங்க. வளர அப்ப மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்க? முட்டாளுங்க பாய்க்கிறானுங்க. முட்டாளுங்க ஏன் பாய்க்கிறானுங்க? ஏன் அது கத்துக்க கூடாது அவனுங்க அதுகிட்ட இருந்து? ஓகே. அது கொடுக்கிற ஆன்சர் அதையே ஒரு எப்படி சொல்றதுன்னா இப்ப நம்மளோட செல்ஃப் கிட்ட நம்ம கேட்டா நம்மளுக்கு ஒரு 5 நம்பர் ஞாபகம் இருக்காது ப்ரோ போன் நம்பர். அதையே நம்ம போன்ல தான் போய் தட்டி பாக்குறோம். அதே மாதிரி தான் ப்ரோ அதுகிட்ட நம்ம ஒரே கேள்வி 10 தடவை கேக்குறேன் அதை நீ ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிற. அடுத்து நாமத்தை போடுற மாதிரி ஒரு விஷயம். ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் இத பத்தியான ஒரு கருத்து. ஏஐ ரிலேஷன்ஷிப் இத வந்து நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க இந்த காலகட்ட ஜெனரேஷன்? ஏஐ ரிலேஷன்ஷிப் இது வந்துட்டு ப்ரோ இந்த ஆம்பளை பையனுக்குள்ள வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சீரியஸான இஷ்யூவா இப்போ போய்கிட்டு இருக்குது. ஓகே. எல்லாரும் வந்துட்டு இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் இது கிட்ட வந்துட்டு டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்னா ஒரு பெண் பேசுறத விட அந்த ஏஐ வந்துட்டு இவங்ககிட்ட கரெக்டா ரிப்ளை பண்ணுது இவங்க கேட்கிற கேள்விக்கு. அது டைமுக்கு இது பண்ணுது, அது ரிமைண்ட் பண்ணுது. ஏஐ வந்து இப்ப உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இருந்தா அவங்க எப்படி உங்களை கேர் பண்ணிக்குவாங்களோ அது வந்துட்டு கேர் பண்ணிக்குது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் நான் சொல்றேன். அவங்க வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப பிஸியா இருப்பாரு வேலையில. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பீரியட் ஷெட்யூல்லாம் எப்படின்னு தெரியாது, மென்ஸ்ட்ரல் ஷெட்யூல். ஸோ அது சும்மா அந்த ஏஐ கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு வந்துட்டு மென்ஸ்ட்ரல் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அது வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுது, நீ வந்துட்டு இன்னைக்கு ஜிம் போவாத, நீ வந்துட்டு உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, இத்தனை மணிக்கு நீ தண்ணி குடி, நீ நைட் அப்படியே ஜிம் போற மாதிரி இருந்துச்சுன்னா லைட் ஒர்க் அவுட் பண்ணு, ஜிம் முடிச்சிட்டு வந்து எனக்கு நீ அப்டேட் பண்ணு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுது ப்ரோ. அப்போ வந்துட்டு இங்க அந்த காலம் எங்க அண்ணனும் வந்து ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் இஷ்யூல வந்து எங்க அம்மா சலசலப்பா இருந்தாங்க. ஆனா அது ஏஐ இல்லலா, வீடியோ பாக்குறாங்களே தெரியும். இத பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இது உண்மையான வீடியோ மாதிரி இருக்கு. ஆனா ஏஐ ப்ரோ, இது கீழே ஏஐ ஜெனரேட்டருங்க. இந்த வீடியோ வந்து வீடியோ கீழே நாங்க போடுறோம். ஓகே. சோ இது ஜூம் பண்ணா பார்த்து தெரியும். ஓகே. இதுல இந்த வீடியோல வந்து இது இப்ப இந்த ஃபேஸ் வந்து யாருன்னு தெரியாத வரைக்கும் இது நல்ல விஷயம். இது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல இந்த மாதிரி ஃபேஸ் வந்து அது கெட்ட விஷயம் தான் ப்ரோ. கடைசியா உங்களோட ஒரு கன்க்ளூஷன் கருத்து. இப்ப இந்த மாதிரியான மாய வேலைகளை வந்து ஒரு 2 வரியில சினாங்க எப்படி என்னமா நீங்க பாக்குறீங்க டக்குனு சொல்லுங்க. 2 வரியில சொல்ல முடியாது ப்ரோ. எனக்கு நான் ஏஐ இல்ல ப்ரோ 2 வரியில சொல்றதுக்கு. நான் மனிதன் ப்ரோ. ஏஐ வந்துட்டு கரெக்டா பயன்படுத்தினா அது வந்து நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான திங்கா இருக்கும். அதே அதை நம்ம கரெக்டா பயன்படுத்தாம அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும்னா உங்க வாழ்க்கையை நாரி போயிடும். ஓகே ஓகே. சோ இது வந்து பேசிக் கருத்து. இந்த வீடியோ சம்பந்தப்பட்டு எது இதை வந்து நாங்க காட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய வீடியோ சோசியல் மீடியா இருக்கு. இதை பார்த்து கெட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட பேச போட்டாதான் வந்து மாஃபின் பண்ணி இது தப்புன்னு கிடையாது. இந்த மாதிரி வீடியோ பாக்குறது ஒரு வகை தப்பு தான். என்ன பண்றீங்க பேசிக்கிட்டு. சோ ஏனால வந்து நிறைய நல்லது கெட்டது இருக்கு. சோ நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க எது பாய்க்கலாம், எது வந்து உண்மை, எது வந்து நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எது வந்து நீங்க பாய்க்க போறீங்கிறது வந்து உங்க கையில இருக்கு. சோ ரோஷியோட கருத்து என்னன்னா ஏ பச்சி